ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் எம்பிஆர் ஆர்ஓ சேனல். டுடே நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டால்பின் ஆர்ஓ, டால்பின் அக்வாப்ரஸ் ஆர்ஓ பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா பூஸ்டர் பம்ப் இருக்காது. இதில் பார்த்தீங்கன்னா ஆர்ஓ மெமரின்னு இருக்காது. யூவி யூஎஃப் ஃபில்ட்ரு இது பார்த்தீங்கன்னா யூவி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா யூஎஃப் ஃபில்ட்ரு இருக்கும். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா செடிமெண்ட் ஃபில்ட்ரு, கார்பன் ஃபில்ட்ரு, எஸ்வி வால்வு இதான் இருக்கும். அல்ட்ரா வயலட் லேம்ப் இருக்கும், யூவியுடைய கனெக்ஷன் இருக்கும். இப்போ வாங்க பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது, எப்படி ஃபிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். புது ஆர்வ தான் இது பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக ஃபில்டர் நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். டால்பின் மாடலு இது பார்த்தீங்கன்னா ஆர்ஓ மாடல் பார்த்தீங்கன்னா டால்பின் மாடலு. இதில் பார்த்தீங்கன்னா எப்படி யூஎஃப் இதில் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வர வாட்டர் பார்த்தீங்கன்னா 200 250க்குள்ள தான் டிடிஎஸ் வருது. அதால பார்த்தீங்கன்னா இவங்க ரொம்ப சிம்பிளாக பார்த்தீங்கன்னா யூவிஎஃப் ஃபில்டர்னுடைய ஆர்ஓ எங்களுக்கு ஃபிட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க கஸ்டமர்ல பார்த்தீங்கன்னா. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஆர்ஓ பிளான்ல பார்த்தீங்கன்னா ஆர்ஓ பிளான் என்ற இது சிம்பிளா இந்த ஆர்ஓவில் பார்த்தீங்கன்னா யூவிஎஃப் ஃபில்ட்ரேஷனு இதில் பார்த்தீங்கன்னா செடிமெண்ட் ஃபில்ட்ரு, கார்பன் ஃபில்ட்ரு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இதான் அந்த செடிமெண்ட் ஃபில்ட்ரு. ஏற்கனவே இந்த நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. அது பார்த்தீங்கன்னா டைரக்ட் வாட்டரே பார்த்தீங்கன்னா ஒரு 250 300க்குள்ள தான் வரும். ஓரளவு இது ஃபில்டர் பண்ணி ஒரு 200க்குள்ள வரும். இது பார்த்தீங்கன்னா ஃபில்டர்லாம் மாற்றி இது பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாகவே குடிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா கால்சியம், ஐரன் எல்லாமே நம்மளுக்கு கிடைச்சிடும். மினரல்ஸ் எல்லாமே இந்த தண்ணியில் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா செடிமெண்ட் ஃபில்டர், கார்பன் ஃபில்டர் எப்படி ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஓல்டு ஃபில்டர்லேருந்து கனெக்டரை ரிமூவ் பண்ணுறோம். நம்ம பார்த்தீங்கன்னா இதான் ஓல்டு ஃபில்டரு, செடிமெண்ட் ஃபில்டர், கார்பன் ஃபில்டர்லேருந்து கனெக்டரை ரிமூவ் பண்ணிட்டு புதுசாக இருக்கிற ஃபில்டரில் ஃபிட் பண்ணுறோம் பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா செடிமெண்ட் ஃபில்டர், கார்பன் ஃபில்டரில் பார்த்தீங்கன்னா செடிமெண்ட் ஃபில்டர் ஈரோ மார்க் இருக்கு பாருங்க. செடிமெண்ட் ஃபில்டர் நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம். அது கனெக்டர் இருக்கு, இன்புட் அவுட்புட். கீழே இன்புட் கொடுத்தோம்னா மேலே அவுட்புட் போகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கார்பன் ஃபில்டரு. இப்போ செடிமெண்ட்டுக்கு கனெக்ஷன் கொடுத்தாச்சு பாருங்க நீங்களே. இது பார்த்தீங்கன்னா எஸ்சி வால்விலையும் கொடுப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே சொல்கிறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவில் எங்கே டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. அரை மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கமெண்ட்டுக்கு ஆன்சர் வந்துடும். கார்பன் ஃபில்டரும் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கீழே இன்புட் கொடுத்து நெக்ஸ்ட் கார்பனுக்கு இன்புட்டு அவுட்புட் எடுக்கிறோம். செடிமெண்ட்ல இன்புட் கொடுத்து செடிமெண்ட் மேலே இருக்கிற அவுட்புட்லேருந்து கார்பன் இன்புட்ல கொடுக்க போகிறோம். பைப் ஸ்டார்ட் பண்ணிட்டு கீழே இருந்து லாஸ்ட்டாக ஃபைனல் அவுட்புட் எடுக்க போகிறோம். இது பாருங்க கனெக்ஷன் கொடுக்குறேன்னா எஸ்சி வால் இன்புட்டு, எஸ்சி வால் தண்ணி ஓப்பன் பண்ணீங்கன்னா கரெக்டாக ரொட்டேஷனில் வரும். செடிமெண்ட்ல கார்பனில் இந்த எஸ்சி வாலோட ஸ்டாப் ஆகி நின்றுடும். அதுக்கடுத்து தண்ணி கொடுக்காது. நம்ம இந்த பாருங்க ஸ்டார்ட் பண்ணுறேன் பாருங்க. நான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கனெக்டர் ஸ்டார்ட் பண்ணியாச்சா. கீழே இன்புட் கொடுத்தோம்னா மேலே தண்ணி போயிட்டு மேலே அவுட்புட் எடுத்து திருப்பி கார்பனுடைய இன்புட்டு இதுதான் கார்பன் இன்புட்டு கொடுத்தாச்சுங்களா. திருப்பி கார்பன் அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா எஸ்சி வால் கொடுக்குறோம். அவுட்புட்டில் பைப் எடுத்து எஸ்சி வால் கொடுத்து எஸ்சி வாலை கூட உங்களுக்கு செக் பண்ணி கூட காட்டுறேன் பாருங்க. இதான் இன்புட்டு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆரோடைய பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா மெயினாக இதில் ரிஜெக்ட் வாட்டர் எதுவுமே போகாது, வேஸ்டேஜ் வாட்டர் எதுவுமே போகாது. இதில் பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ஆகாது தண்ணி. பார்த்தீங்கன்னா எவ்வளோ தண்ணி வருதோ எவ்வளோ டிடிஎஸ்ல வருதோ அதுக்கேற்ற மாதிரி ஃபில்டர் பண்ணி அப்படியே குடிக்க வேண்டியது தான். நம்ம பார்த்தீங்கன்னா இதில் டிடிஎஸ் அதிகமாகவும் பண்ண முடியாது, கம்மியாகவும் பண்ண முடியாது. டிடிஎஸ் எப்படி வருதோ டேங்க்ல இருந்து அது போல தான் வரும். ஆனால் கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி வரும் நல்லா. பார்த்தீங்கன்னா செடிமெண்ட்டு, கார்பனு, யூவிக்குள்ளே போயிட்டு எதனா சின்ன சின்ன கிருமி எதனா இதுவாக இருந்தாலும் சரி அது எல்லாமே செத்து இதுவாகிட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபில்டர் பண்ணி கொடுக்கும் நல்லா. பார்த்தீங்கன்னா யூவி இது பார்த்தீங்கன்னா அல்கலைனு. இந்த காப்பர், அலுமினியம், ஜிங்க் இதுவெல்லாம் சொல்கிறாங்கல்ல அது போல் வேரியண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அலுமினியம் இல்லைனா யூஎஃப் ஃபில்டர் போய் டாடலாம். யூவி எல்லாமே நம்ம விருப்பம் தான். இது போடுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா அல்கலைன் காப்பர் ஃபில்டர் இது பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணுற பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா செடிமெண்ட் ஃபில்டர், கார்பன் ஃபில்டர், நெக்ஸ்ட் எஸ்சி வால்லேருந்து பார்த்தீங்கன்னா யூவிலேருந்து போகும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இந்த அல்கலைன் இது இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த காப்பர் ஃபில்டரு. இதான் காப்பர் ஃபில்டரு. நம்மளுக்கு எந்த ஃபில்டர் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபில்டரை மாற்றிக்கலாம். காப்பர் தேவைன்னா காப்பரை வச்சுக்கலாம், இல்லைன்னா அலுமினியம் ஃபில்டர் வேணும்னா அலுமினியம் ஃபிட் பண்ணிக்கலாம். நம்ம விருப்பம் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே மிக்ஸ் ஆகி இருக்கிறதால பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்டர் ஃபிட் பண்ணியாச்சு. செடிமெண்ட், கார்பனு, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ்சி வால்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த காப்பர் ஃபில்டரு, நைட் அல்கலைன் ஃபில்டரு. இதில் போயிட்டு பாருங்க கனெக்ஷன் கொடுத்தாச்சுங்களா. ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே சொல்கிறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.
எம்பிஆர் ஆர்ஓ சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பா தேவை ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுல வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் கனெக்ஷனு பாருங்க. எஸ்சி வால்ல இருந்து நம்ம டேட்டா கொடுக்க போறோம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க சொலினாய்டு வால்ல இருந்து கொடுக்க போறோம். தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ண உடனே நல்லாவே ஃப்ரீயாவே வர ஆரம்பிச்சிச்சு பாருங்க. இதான் எஸ்சி வால். இதுல வந்து செக் பண்ணலாம் இன்புட் அவுட்புட். எஸ்சி வால் ஒர்க் ஆகலனாலும் தண்ணி வராது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமா. பாருங்க எஸ்சி வால் நல்லா ஒர்க் ஆகுது. எஸ்சி வால் ஃபங்க்ஷன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க நல்லா சூப்பராக ஒர்க் ஆகுது. தண்ணி நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு எஸ்சி வால்ல வந்து பார்த்தீங்கன்னா. எஸ்சி வால்னா வந்து பார்த்தீங்கன்னா சொலினாய்டு வால்வு. வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேப்ல தண்ணி ஓப்பன் பண்ணாலும் கண்டினியூ அங்கே வந்து இதோட வந்து ஸ்டாப் ஆகிடும். தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்து கொடுக்காது. எஸ்சி வாலோட ஸ்டாப் பண்ணி நிற்கும். நம்ம வந்து ஆரோடைய நம்ம வந்து கரண்ட் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணோம்னா தான் எஸ்சி வாலுக்கு அடுத்து தண்ணி கொடுக்க ஆரம்பிக்கும். எஸ்சி வால் நெக்ஸ்ட் ப்ராசஸே கரண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்து பண்ணுமே வந்து பார்த்தீங்கன்னா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் கொடுத்தாச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எஸ்சி வால்ல இருந்து அவுட்புட் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து காப்பர் ஃபில்டர். காப்பர்ல இருந்து இப்போ வந்து இதுல இருந்து யூவி கொடுக்குறோம். அல்ட்ரா வயலட்ல கொடுக்கணும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா. யூவில கொடுத்து அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டரை நம்ம வந்து கனெக்ஷன் எடுக்க போகிறோம். இல்லை யூவில கொடுத்தோம் காப்பரில் கொடுக்கலாம் அப்படியும் கொடுக்கலாம். அதான் மெயின் யூவில கொடுத்து காப்பரில் கொடுக்குறது தான். ஆனால் ஃபஸ்ட்டு எப்படி கஸ்டமர் கொடுத்து வச்சுருந்தாங்களோ அதுக்கேற்ற மாதிரியே நம்ம கொடுத்துட்டு தான் நல்லது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செடிமெண்ட் ஃபில்ட்ரு, கார்பன் ஃபில்ட்ரு, எஸ்வி வால்வு. எஸ்வி வால்லேருந்து டேரெக்டாக இதுக்கு போகுது காப்பர் அலுமினியம் ஃபில்டருக்கு போகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூவி அல்ட்ரா வயலட் போயிட்டு ட்ரிங்கிங் வாட்டராக கன்வெர்ட் ஆகுது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டால்பின் மாடல் ஆர்ஓ இதுதான் வந்து தண்ணி நல்லா வர ஆரம்பிச்சு பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்ஓடிந்து ஸ்டார்ட் பண்ண உடனே எஸ்சி வால் தண்ணி அடுத்தது கொடுக்க ஆரம்பிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அல்கலைன்லேருந்து ஃபில்டர் ஆகி நம்மளுக்கு வந்து ஃபில்ட்ரேஷன் தண்ணி தான் கொடுக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் கூட செக் பண்ணி பார்த்தலாம். 200 250க்குள்ளேயே தான் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே குடிக்கலாம். இருந்தாலும் ஒரு ஃபில்டர் பண்ணி குடிச்சா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமரு இந்த ஆர்ஓ வந்து ஃபிட் பண்ண சொன்னாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒர்க் ஆக ஆரம்பிக்குது. தண்ணி வந்து ஏர் ரிலீஸ் பண்ணுற இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது போல் நம்ம வந்து விரல வச்சு வெளியே எடுத்தோம்னா ஏர் ரிலீஸ் ஆகி சீக்கிரமாக தண்ணி வர ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இதான் ட்ரிங்கிங் வாட்டரு. ட்ரிங்கிங் வாட்டர் டிடிஎஸை செக் பண்ணலாம். இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர் ஸ்டோரேஜ் வந்து ஃபுல் ஆகும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபில்ட்ரு வந்து இப்போ வந்து மாற்ற போகிறோம். இது அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் வந்து நம்ம வந்து செக் பண்ணலாம் இதனுடைய டிடிஎஸ்ஸு. பாருங்க பாருங்க டிடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 200 சில்லறைக்கு மேலே வருது. 270 12 அது போலலாம் வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கையிலையும் சொல்லியாச்சு டிடிஎஸ் வந்து கம்மியாகாது. இன்னும் போக போக டைரக்ட் வாட்டருடைய தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா 212 தான் வருது. ஆனால் ஆர்ஓலேருந்து வர்றது 270 வருது. போக போக தான் கம்மியாகும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆர்ஓவில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே ரன்னிங் ஆக ஆக தான் கம்மியாகும். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 212 213 தான் வருது. டிடிஎஸ் அட்ஜஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா இதான் டால்பின் மாடலு ஆர்ஓ. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் மாடல் தான். காஸ்ட்ல வந்து 2500 3000 இது வந்து முடிஞ்சிடும் சர்வீசிங்க்கு. சர்வீசிங்னா வந்து புது ஆர்ஓ எடுத்தாலே வந்து பார்த்தீங்கன்னா 2500 3000 இந்த ஆர்ஓ வந்து வந்துடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபில்டர் ஆர்ஓடைய அவுட் சைடில் இருக்கிற ஃபில்டரையும் வந்து எப்படி மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து அதே இந்த வீடியோவில் நல்லா பார்க்கலாம். பாருங்க செடிமெண்ட் ஃபில்டர் கார்பன் ஃபில்டர் எடுத்தாச்சு. புது ஃபில்டர் வந்து ஃபிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபில்டர் ரொம்ப இதுவாக இல்லாமல் இருந்தது. டஸ்ட்லாம் எதுவுமே இல்லை ரொம்ப. அதை வந்து க்ளீன் பண்ணி அப்படியே இன்ஸ்டால் பண்ணுறேன் ரீஇன்ஸ்டால். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபில்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்படி இது வந்து இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஃபில்டர் வந்து ஃபிட் பண்ணியாச்சு. நீங்களே பார்த்துருப்பீங்க வீடியோவில். இன்புட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் அவுட்புட் எழுதியிருக்கும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்புட்டில் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விரல வச்சு இதை வந்து ரிலீஸ் பண்ணோம். ஏர் ரிலீஸ் பண்ணோம். இதில் வந்து ஏர் ரிலீஸ் பண்ணோம் இம்பார்ட்டனு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து
தண்ணி அவ்வளோ சீக்கிரம் வர ஆரம்பிக்காது ஆர்ஓவில் வந்து பார்த்தீங்கன்னா. யார் வந்து ரிலீஸ் பண்ணுறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பாருங்க விரல வச்சு எடுத்தோம்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஏர் ரிலீஸ் ஆகி கண்டினியூவா தண்ணி வர ஆரம்பிக்கும். அப்படி கண்டினியூவா வர ஆரம்பிச்சதுன்னா, ப்ரெஷர் கரெக்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணி நல்லா ப்ரெஷரா வர ஆரம்பிச்சுச்சு. இப்போ கனெக்ஷன் குடுத்து நீங்க வந்து யார் வேணாலும் குடிக்க ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி. 50ல இருந்து 150க்குள்ள எக்ஸலன்ட் வரும். 150ல இருந்து 250 குட்ல வரும் டிடிஎஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்ஓல ஃபுல்லாவே ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன். இங்கேருந்து இன்புட், இது வந்து அவுட்புட். செடிமெண்ட் கார்பன் ஃபில்டர். கார்பன் ஃபில்டர்லேருந்து ஸ்ட்ரெயிட்டா வந்து எஸ்சி வால்க்கு போகுது. எஸ்சி வால்லேருந்து இந்த அல்கலைன் ஃபில்டர். இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா யூவி. யூவிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட்டா ட்ரிங்கிங் வாட்டருக்கு போகுது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணி நல்லாவே வர ஆரம்பிச்சிருச்சு. ஆர்ஓ வந்து நம்ம வந்து ஃபிட் பண்ணிடலாம். எப்படி இருந்ததோ அப்படியே பேக் சைடு கவர வந்து நம்ம வந்து ஃபிட் பண்ணிடலாம். நீங்க பார்த்துருப்பீங்க. இதுல என்னென்ன மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு செடிமெண்ட் ஃபில்டர், கார்பன் ஃபில்டர், எஸ்சி வால் மாத்திருக்கோம். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அவுட் சைட்ல ஃப்ரீ ஃபில்டர் கிளீன் பண்ணி போட்டுருக்கோம். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா ஸ்க்ரூ தான். இது வந்து ஸ்க்ரூ வந்து டைட் பண்ணிட்டோம்னா வேலை முடிஞ்சுது அவ்வளவுதான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்ஓ சீக்கிரமாவே இந்த ஆர்ஓல வந்து தண்ணி வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் பண்ண ஒரு 2, 3 நிமிஷத்துலயே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து தண்ணி பிடிக்கலாம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இதனுடைய டேப் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கீழ குடுத்து வச்சிருப்பாங்க. இப்ப வந்து கிளீன் பண்ணியாச்சு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணியும் கீழ ஊத்தியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ரீ ஃபில்டர் எல்லாமே ஃபிட் பண்ணியாச்சு. நீங்களே பாருங்க. இ பாருங்க ஃப்ரீ ஃபில்டர், ஆர்ஓ வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, செவுத்துல. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஆர்ஓ வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. தண்ணி வந்து நல்லாவே வர ஆரம்பிச்சிருச்சு. இத வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ஃபில்டர். இத வந்து பார்த்தீங்கன்னா, 2, 3 மாசத்துக்கு ஒரு முறை கிளீன் பண்ணி போட்டே இருங்க. உங்க ஆர்ஓல வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. ஃப்ரீ ஃபில்டர் வந்து பார்த்தீங்கன்னா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதான் அந்த டால்பின் மாடல் ஆர்ஓ. இதுலயே டால்பின் பிக்சரும் குடுத்துருக்காங்க. தண்ணியும் நல்லாவே வர ஆரம்பிச்சுச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வித்தவுட் மோட்டர், பூஸ்டர் பம்ப் எதுவுமே இல்ல. அப்படியே வந்து தண்ணி நல்லாவே ஃபில்டர் ஆகி வருது பாருங்க. பிரஷர்லயே வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்சி வால்ல. ஒரு ப்ராப்ளமும் இல்ல. நல்லா சூப்பராவே வர ஆரம்பிச்சுச்சு. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, டிடிஎஸும் வந்து கரெக்ட்டா இதுவாகுது. ஏன்னா எவ்வளோ டிடிஎஸ் வருதோ அதுக்கேத்த மாரி தான் இத வந்து குடிக்க முடியும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அக்வா பிரஷ், அக்வா பிரஷ் டால்பின் மாடலு. மோர் வெல்கம் எம்பிஆர் ஆர்ஓ.